Hello friends, நம்ம Chef Gayathri's Kitchen channel இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு hair fall, hair thinning plus hair loss நிறைய இருக்கு. சோ அதை எப்படி prevent பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இப்பலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம தேவையான நியூட்ரிஷன் வந்து எடுக்கிறது இல்ல. அதுதான் மெயினான ரீசன். plus தேவையான வாட்டர் இன்டேக் எடுக்கிறது இல்ல. சோ அது எப்படி கேர் பண்ணனும், என்ன பண்ணா நம்மளோட hair fall ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறீங்க. அவங்களும் நிறைய சப்ளிமெண்ட் பயோட்டின் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து ஃபுட் இன்டேக் பண்ணுற பேட்டர்னில் வந்து எப்படி பயோட்டினை வந்து நம்ம இன்டேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தி. இந்த ஸ்மூத்தியை ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 times சாப்பிடுங்க இன் அ மந்த். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ரீக்ரோத் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் ஹேரோட தின்னிங் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தினமும் எடுத்துக்கணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு மெயினாக தேவை பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியன்ஸ் தான். ஸோ நம்ம வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கிறதுனால ஸோ ஸ்கேல்ப் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா காமனாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்க போது. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4 டேட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இப்போ நம்ம பண்ணுற ட்ரிங்க் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். நான் ஒரு 8 ஆல்மண்டை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்மண்டோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து குட் ஃபார் ஸ்கின். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ரொம்ப அதிகம். ப்ளஸ் குட் ஃபேட் கூட. கண்டிப்பாக வந்து ஆல்மண்ட் வந்து இன்டேக் பண்ணணும் நம்ம ரெகுலர் டேஸில். ஓவர் நைட் நான் வந்து பீனட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை கிட்டத்தட்ட ஒரு 12 வேர்க்கடலை சோக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீனட் பார்த்தீங்கன்னா குட் இன் பயோட்டின். ஸோ கண்டிப்பாக பீனட்டும் இதில் ஆட் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரி 2 வால்நட்டை கிராக் பண்ணி எடுத்திருக்கேன். வால்நட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான குட் ஃபேட் இருக்குது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பனானா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பனானாவில் பார்த்தீங்கன்னா ஹை இன் பொட்டாசியம் அண்ட் இன் பயோட்டின். ஸோ இந்த ஸ்மூத்திக்கு நான் ஒரு 1 cup ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஹோல் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 2% மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மில்க் அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் ஆல்மண்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் இது கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸில் வந்து ஸ்மூத்தி பண்ணுறப்போ எப்போவுமே க்ரஷ்ட் ஐஸ் ஆட் பண்ணிப்பாங்க. நானும் எப்போவுமே க்ரஷ்ட் ஐஸ் போடுவேன். ஸோ உங்களுக்காக வந்து நான் க்ரஷ்ட் ஐஸ் இல்லாமல் பண்ணியிருக்கேன். பட் க்ரஷ்ட் ஐஸ் இல்லாட்டினா முழு ஐஸ் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஸ்மூதி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளோட பயோட்டின் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா லைக் அதிகபட்சம் வந்து நம்மளுக்கு ஆல்மண்டும் அந்த பீனட்டோட ஃப்ளேவர் வருது. கிட்டத்தட்ட நம்மளோட அந்த ஸ்டிக்கர்ஸ் சாக்லேட் வரும்ல அது மாதிரியே இருக்குது. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். லைக் விழுந்த முடி கூட வந்து திருப்பியே வரும். ப்ளஸ் ஹேரும் நல்லா லாங் ஆகும். ரெகுலராகவே ஹெல்த்தி ட்ரிங்க்கில் பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் டேட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஹனி ஒரு 1 or 2 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தியான விஷயத்தை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக போடவே இல்லை. ஸோ பயோட்டின் எவ்வளோ முக்கியம் லைஃப்லன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next episode. Bye bye.